ஆம்பூரில் பழமை வாய்ந்த சமயவல்லி ஸ்ரீ ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலயத்தில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சமயவல்லி உடனுரை நாகநாத சுவாமி ஆலயம் உள்ளது. ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து கடந்த திங்கட்கிழமை கோபூஜையுடன் யாகசாலை பூஜை ஆரம்பமானது. மங்கள வாத்தியத்துடன் பஞ்சமூர்த்திக்கு அபிஷேகம், தீபாராதனை. இதனையடுத்து காலை யாகசாலையிலிருந்து பல்வேறு மேலதாளங்கள் முழங்க கடம் புறப்பாடு, கோபுரம் மற்றும் மூலவர் நாகநாதர், சமயவல்லி தாயார் மற்றும் பரிகார தேவதைகளுக்கு கலநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், அறங்காவலர் குழு தலைவர் ஆறுமுகம், ஆண்டவர் ஆயில் ரைஸ் அண்ட் ஃப்ளவர் மில் தண்டபாணி ராஜசேகர், கைலாஷ்குமார், யோகேஸ்வர், மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் சாய் வெங்கடேசன், செயல் அலுவலர் சிவசங்கரி, அன்னதான உதவியாளர் எஸ் முருகன், மோகன்ராஜ், ராஜேஷ், மைதிலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆம்பூர் எம்எல்ஏ ஆசை வெல்வநாதன், ஒன்றிய குழு உறுப்பினர் தலைவர் அகரம்சேரி சுரேஷ்குமார், பேரணப்பட்டு தெற்கு ஒன்றிய செயலாளர் எம் டி சீனிவாசன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் சாந்தி சீனிவாசன், சத்திய திருநாவுக்கரசு கார்த்திகேயன். இதனைத் தொடர்ந்து மதியம் மகா அன்னதானம் நடைபெற்றது. மேலும் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் வேலூர், திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆம்பூர் தவசி நியூஸ் ஒளிப்பதிவாளர் திருமலையுடன் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ். அருமை சகோதரர் எஸ் வில்வநாதன் அவர்கள் ஹலோ